இப்படி உலக அரங்குல முதல் இடத்துல இந்திய கிரிக்கெட் வாரியம் இருக்குது. ஆனா இந்தியாவுடைய கடன் பாத்தீங்கன்னா 200 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. இவ்வளவு கடன் வாங்கிட்டு இந்த கிரிக்கெட்டை நடத்துறதும் கிரிக்கெட்டுக்காக இவ்வளவு செலவு பண்றதும் அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய பதில் ஆமாம், அவசியம்தான். ஏன் அப்படின்னா 2025-26 நிதியாண்டுல 9963 கோடி லாபம் கிரிக்கெட் மூலமா இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்த வருஷம் 2026-27 விளையாட்டு அமைச்சகம் 4449.88 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒட்டுமொத்த விளையாட்டுக்கும். ஆனா அது அதிகமான செலவீடு கிரிக்கெட்டுக்கு தான் ஆகும், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப இந்திய கிரிக்கெட் வாரியத்துடைய வருமானம் மட்டும் 2026-27 போன வருஷத்தை விட அதிகமான லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. எவ்வளவுனா 9963 கோடியை விட அதிகமான லாபம் இந்த வருஷம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இவ்வளவு நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே போல நம்ம விளையாட்டை பொறுத்தளவு மக்கள் தான் ஆர்வமா இருக்கிறோமே. எவ்வளோ டிக்கெட் எவ்வளவு வித்தாலும் நம்ம போயிட்டு வாங்கி கிரிக்கெட் மேட்சை பாக்குறோம். அந்த ஸ்டேடியம்